பொறுப்புகள், வேலைகள், கடமைகள், கண்ணியம் எல்லாம் இருந்தாலும் தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும். அப்போது நம்முடைய தேவைகளை சொல்லாமலே தேவன் சந்திக்க ஆரம்பிப்பார். அவரோடு நடங்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மகத்தான நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:6 அவருக்குள் நடந்து கொண்டு, அன்புக்குரியவர்களே, அவருக்குள் நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை எதை குறிக்கிறதுன்னா ஐக்கியத்தை குறிக்கிறது. அவரோடு இருக்கிற அந்த ஒரு மனதை குறிக்கிறது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்திலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா அந்த தருணங்கள், அந்த நேரங்கள் அவருக்குள்ள நாம இருக்கிறோமா? இவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, ஏதாவது நினைச்சுக்குவாங்க, நம்ம பிரஸ்டீஜ் என்ன அப்படி நினைச்சு ஒரு அரைகுறை மனதோடு இருக்கிறோமா? தேவனோடு நடக்கக்கூடிய ஐக்கியம் தேவை. ஏனோக்கு அப்படித்தான் இருந்தான். அவனுக்கு பல பொறுப்புகள் இருந்தன, ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறதிலே அவன் தவறவில்லை, விட்டுவிடவில்லை. பொறுப்புகள், வேலைகள், கடமைகள், கண்ணியம் எல்லாம் இருந்தாலும் தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும். அப்போது நம்முடைய தேவைகளை சொல்லாமலே தேவன் சந்திக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் அதை சந்திப்பார். God bless you.